அடுத்த வாரம் சூத்தடிச்சு யாரு அடிக்கிறாங்கன்னு அன்னைக்கு கோலி காமிப்பாரு. எல்லாம் பார்த்துட்டு மொத்த சிஎஸ்கே ஸ்டேடியமும் அலறிட்டு இருக்குது தோனி வருகைக்கு. அன்னைக்கு பார்த்து எல்லாம் வாய் அடிச்சுட்டு கப் உட்கார போறாங்க ப்ரோ. 22 இருக்கு ப்ரோ. ஃபேன்ஸ் எல்லாம் தற்குறிஸ் ப்ரோ, தற்குறிஸ், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சிஎஸ்கேன்னு டீம் கேட்டா எல்லாம் என்ன பண்றாங்க, தோனி தோனி தான். ஆனா அதுல மேட்ச்ல தோனி ஆடுறது பாத்தீங்கன்னா ஒரு 2 பால் 3 பால் தான் ஆடுவாரு. Who will get orange cap? தோனி தோனி தோனி. இப்போ ஆரஞ்சு கேப்புக்கும் தோனிக்கும் எங்க ப்ரோ இருக்கு? அவர் 7th வராரு, செவன்த்தா வந்து ஆடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் எப்படி போய் ஆரஞ்சு? ஸோ அதுலேயே நீங்க புரிஞ்சுக்கோங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தற்குறி ஃபேன்ஸ், தோனியோட தற்குறி ஃபேன்ஸ்னு சொல்லலாம் ப்ரோ. 2011 கொடுத்த அந்த ஃபைனல் தோல்விக்கு நாங்க இந்த வருஷம் கொடுப்போம். போன வருஷம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இந்த வருஷம் அதை ரிப்பீட்டா கொடுக்க போறோம். சென்னை ஃபேன்ஸா சொல்லிட்டு இருக்காங்க ஆர்சிபியை சூ அடிக்க போறேன் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பீங்க ப்ரோ? மும்பை அதுவும் 2 மெயின் பிளேயர், கீ பிளேயர்ஸ் இல்ல, பும்ரா இல்ல, நம்ம ஹர்திக் பாண்டியா இல்ல. அதனால அவனுக்கு ஏதோ, அதுவும் பாருங்க கடைசி மேட்ச்ல ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி மேட்ச் வேற குழந்தை மாதிரி எடுத்துட்டு போய் மொக்கையா ஜெயிச்சிருக்கானுங்க. அது ஜெயிக்கிறது கூட இல்லை ப்ரோ, கிட்டத்தட்ட தோல்விதான் ப்ரோ அவனுங்களுக்கு. அவனுக்கு எங்களை பண்றாங்களாமா அது தெரியும். நான் சொல்லல, ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்பவும் சொல்லுவோம், இந்த வாட்டி சொல்லல, தரமா அடுத்த வாரம் சூத்தடிச்சு 22 இருக்கு ப்ரோ. அவனுங்க செய்ய வேண்டிய நடத்தத கோலி செய்வாரு. எல்லாம் வாயை பிளந்துட்டு வாயை அப்படின்னு மூடிட்டு இருக்க போறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம் ப்ரோ. பாருங்க யாரு அடிக்கிறாங்கன்னு அன்னைக்கு கோலி காமிப்பாரு. எல்லாம் பார்த்துட்டு மொத்த சிஎஸ்கே ஸ்டேடியமும் அலறிட்டு இருக்குது தோனி வருகைக்கு. அன்னைக்கு பார்த்து எல்லாம் வாயை எடுத்துட்டு கப் உட்கார போறாங்க ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா சேப்பாக்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்சுமே ஒரு 150 160 தான் அடிச்சாங்க. இப்போ ஆர்சிபி ஓப்பனிங் இறங்கினா எவ்வளவு அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ப்ரோ? ஆர்சிபி கண்டிப்பா விராட் கோலி இருக்க ஃபார்ம்ல எனக்கு தெரிஞ்சு செஞ்சுரி கூட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா எனக்கு பாருங்களேன், அன்னைக்கு வந்து சிஎஸ்கேவோட ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் கண்டிப்பா சேப்பாக்க நிரப்ப போறாங்க. அதுவும் சென்னைக்கே வந்து சென்னையில இருந்து அந்த எங்க எப்படி சொல்றது, ஒரு சீசன்ல வந்து சென்னை எங்களை ஓட விட்டாங்க ஃபைனல்ல. ஸோ அதுக்கு ரிவெஞ்சா கண்டிப்பா இந்த வாட்டி இருக்கு. என்னதான் சென்னை வந்து 21 மேட்ச் 10 மேட்ச் ஆர்சிபியோட அதிகமா லீட் பண்ணி ஜெயிச்சிருந்தாலும் ஹெட் டு ஹெட்ல, இந்த வாட்டி அதுக்கு தரமா பதிலடிச்சு கொடுத்து இதோட சிஎஸ்கே ஃபேன்ஸை கப் சிப்புன்னு உட்கார வைக்க போறோம் ப்ரோ. ஆர்சிபிக்கும் சென்னைக்கு மேட்ச் வருது, இந்த இதுல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க ப்ரோ? கண்டிப்பா ஆர்சிபி தான். 2011 ரிவெஞ்ச் இருக்கு. சிஎஸ்கே ஃபைனல் அடிச்சதுக்கு ஆர்சிபி இந்த வாட்டி தரமா செய்யறாங்க. போன சீசன்ல லாஸ்ட் மேட்ச் செஞ்சாங்க, இந்த மேட்ச் கண்டிப்பா பயங்கரமா இருக்க போகுது. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஃபுல்லா ஆரஞ்சு கேப்பு யாரு அடிப்பாங்கன்னு பாக்குறதுல டோனி தான் அடிப்பாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. டோனி இதுவரை அதிக ரன்னே அடிச்சது இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஒன்னும் இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தற்குறிஸ் ப்ரோ, தற்குறிஸ், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சிஎஸ்கேன்னு டீம் கேட்டா எல்லாம் என்ன பண்றாங்க, தோனி தோனி தான். ஆனா அதுல மேட்ச்ல தோனி ஆடுறது பாத்தீங்கன்னா ஒரு 2 பால் 3 பால் தான் ஆடுவாரு. மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் அந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரொம்ப தவிர்க்கப்படணும். ஆரஞ்சு கேப்புக்கும் தோனிக்கும் எங்க ப்ரோ இருக்கு? அவர் 7th வராரு, செவன்த்தா வந்து ஆடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் எப்படி போய் ஆரஞ்சு? ஸோ அதுலேயே நீங்க புரிஞ்சுக்கோங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தற்குறி ஃபேன்ஸ், தோனியோட தற்குறி ஃபேன்ஸ்னு சொல்லலாம் ப்ரோ. இந்த வருஷம் ஆரஞ்சு கேப் யார் வின் பண்ணுவா? இந்த வாட்டி கண்டிப்பா விராட் கோலி தான் ப்ரோ. லாஸ்ட் சீசன் அடிச்சாரு அந்த மாதிரி. என்ன பாத்தீங்கன்னா ஐபிஎல்லே அதிக ரன் அடிச்சவர் நம்ம விராட் கோலி தான். அதுவும் ஐபிஎல்ல ஒரு சீசன்ல 917 71 சம்திங் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி 1000 ரன்ஸ் கூட அடிக்க இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பா ஆர்சிபிக்கு கப்படிச்சு கொடுப்பாரு. ஒரு ஆர்சிபி ஃபேனா கண்டிப்பா எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா இந்த வாட்டி கப்பு வந்து ஆர்சிபிக்கு தான். அதுவும் ரெக்கார்டோட இருக்க போது, கோலியோட ரெக்கார்டு 1000 ரன்ஸ் கடந்து ரெக்கார்டா இருக்கு. ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு வச்சிட்டாரு. நம்ம கேகேஆரோட 1000+ ரன்ஸ் அடிச்ச பட்டியல சேர்ந்துட்டாரு. ஆல்ரெடி ஒரு 3-4 டீமோட அடிச்சிருக்காரு. கேகேஆரோடையும் இப்போ 1000+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த வாட்டி சீசன் கப்பும் அடிக்கிறாரு, அந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டரும் ஆகிறாரு ப்ரோ. லாஸ்ட் சீசன்லயே வந்து ஆர்சிபி வந்து சென்னையை ஓட விட்டாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்சிபி இந்த வாட்டி கதற ஓட விடுவோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நடக்குமா, இல்ல ஆர்சிபி தான் சென்னையை ஓட விடுவாங்க ப்ரோ? சென்னை ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஆர்சிபி கதற சென்னையை செய்ய போறாங்க ப்ரோ. அதான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தோனின்ற இடத்துல அப்படியே ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் மண்டையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுகுறன் மொமெண்ட் ஆக போகுது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க மேட்ச் பயங்கரமா இருக்கும். ஏன்னா கோலி மனசுல ஒண்ணு வச்சிருக்காரு, இந்த வாட்டி கண்டிப்பா அடிச்சு கொடுக்கணும். அதான் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்டாவே சொல்லிட்டாரு, ஈசாலா கப்பு நம்மதேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி எந்த ஒரு செலிப்ரேஷன் கூட நடக்கல. காரணம் என்னன்னா, நம்ம வந்து பொறுமையா இருங்க. கழுகு எப்படி இறைய காத்து தூக்குமோ அந்த மாதிரி நம்ம பொறுமையா இருந்து இந்த வாட்டி கப்பை தூக்கிக்கலான்றதான் கோலியோட மாஸ்டர் பிளான். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்தியோட கிளாஸ் ஒன்று இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி ஆர்சிபி தான் கதற செய்யறாங்க. அதாவது